ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் என் வைஷ்ணவ சேனலில் வரவைக்கிறேன். இன்று நாம் ஸ்ரீ ரங்கநாதர் பற்றி தான் பேச போகிறோம். இங்கே ஸ்ரீ ரங்கநாதர் சைன கோலத்தில் காணப்படுவார்கள். வானத்தை நோக்கி சைன கோலத்தில் காணப்படுவார்கள். வேறு என்ன சன்னதிகள் உள்ளது என்றால் விஸ்வக்சேனா, ராமர், ஸ்ரீகிருஷ்ணர், நாச்சியார், சக்கரத்தாழ்வார், கருடர், ஹனுமான், ஆஞ்சநேயர், ஆண்டாள் என்று பல சன்னதிகள் உண்டு. இங்கே மகா விசேஷம் என்ன என்றால் நிறைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், வேதாந்த தேசிகர் எல்லாம் இங்கே இருந்த இடம் இது. ராமானுஜர் சன்னதி இன்னுமே அழகாக இங்கே இருக்கும். பெரிய கோவில் என்பார்கள். அதில் 2 முக்கியமான நதிகள் ஓடுகின்றது. ஒன்று காவேரி, இன்னொன்று கோலிடம். மிகவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நதிகளை பார்த்தால் இன்று கொஞ்ச நேரம் இருந்து கொண்டு செல்லலாமே என்று இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நதிகள். அந்த நீரை கொஞ்சம் பிடித்து வந்து இல்லத்தில் வைத்தால் மாபெரும் விசேஷம். எந்த தீய சக்தியும் இல்லத்து பக்கம் திரும்பாது. பொதுவாகவே இல்லத்தில் கோலங்கள் இட்டால் அந்த கோலங்கள் மேல் சிறிது மஞ்சள் வைத்து இட்டால் எந்த கெட்ட சக்தியும் ஆற்றுக்குள்ளே வராது அப்படின்னு ஒரு தாற்பயம் இருக்குது. ஸ்ரீரங்கரோட மகிமைகள் 1, 2 அல்ல. என்னவென்றால் இது இப்பொழுது நான் காண்பதே நிஜம் என்பார்கள். என் கண்ணாலேயே பார்த்து காதாலேயும் நான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்களுக்கே குழந்தை இல்லாதவர்களுக்கு அழகான பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பிறந்து இப்போது நன்றாக இருந்து கொண்டார். அப்படி ஒரு விசேஷம். என் தந்தையாரான அவருக்கே வேலைக்கு அந்த காலத்திலே எக்ஸாம் எழுதணும் என்றால் இந்த கோவிலை சென்று பெருமாளை பார்த்து கொண்டு வந்தாவிட்டு வேலை உடனே ஆஃபர் லெட்டர் கையில் வந்து விட்டது. இப்பொழுது அவர் இல்லை. அவர் இருக்கும் வரை 2 கோவிலுக்கு தவறாது செல்வார். ஒன்று காஞ்சிபுரம் வரதர் கோவில், பிறகு ஸ்ரீரங்கர் கோவில். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் ஆதிசேஷன் மீது படுத்த சயன கோலத்தில் இருக்கிறார். மகா விசேஷமானது. பிறகு விஸ்வக்சேனரோட சன்னதி உள்ளது. ரொம்ப அழகான கோவில் அது. ஒரு இடமும் அங்கே என்னவோ நம்மளோட பேசி கொண்டு இருக்கா மாதிரி ஒரு உணர்வை தரக்கூடிய இடம் அது. இன்று நாளை இல்லை, பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த கோவிலில். அப்படி ஒரு விசேஷம். அங்கே ரிஷிகளும் முனிகளும் தப ஞானிகளும் எல்லாரும் வாழ்ந்து வந்த இடம் அது. நான் முன்னே சொன்ன மாதிரி 108 திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசம்தான் ஸ்ரீரங்கரோட கோவில். அப்படி ஒரு விசேஷமாக இங்கே ஸ்வயம்பு பெருமாளாக இருக்கிறார் ஸ்ரீரங்கர். முதலில் பார்த்தால் ரொம்ப விசேஷமானது ஸ்ரீமுஷ்ணம், பிறகு வெங்கடாத்ரி, சாலிகிராமம், நைமிசாரண்யம், தோதாத்ரி, புஷ்கரம், பத்ரி என்று பல இடங்கள் உள்ளது. வேறு எங்கே மகாவிஷ்ணு இன்றும் ஸ்வயம்புவாக இருந்து கொண்டு வருகிறார். நைமிசாரண்யம் என்றது மகாவிசேஷமான இடம். அதுலேயும் இந்த ஸ்ரீரங்கர் இடம் மாதிரி நைமிசாரண்யத்துக்கும் ஒரு விசேஷம் உள்ளது. முன்பே வீடியோவில் நம்ம நைமிசாரண்யம் பற்றி பேசி கொண்டிருந்தோம். என்ன விசேஷம் என்றால் ஒருவன் மனித வடிவில் இருந்தால் கூட ஒரு 15 வருஷம் நைமிசாரண்யத்தில் இருந்தால் நேர் மோட்சம்தான் அவர்களுக்கு. 15 வருஷம் இருந்தால் போகும். ஏனென்றால் அங்கே சூத மகாரிஷி பெருமாளை பற்றி பிரச்சாரம் பண்ண இடம் அது. அதை தவிர கோடி ரிஷிகள் அங்கே இருந்து கொண்ட இடம் நைமிசாரண்யம் என்றது. அங்கே ஒருவர் 15 வருஷம் இருந்தால் நேர் மோட்சம்தான். அந்த பாக்கியத்தை பெறுவது மகா கடினமான காரியம். என்னவென்றால் ஸ்ரீரங்கத்திலையும் இருக்கிறவர்களுக்கு நேர் மோட்சம்தான். அவ்வளோ பெரிய விசேஷமான இடம். நைமிசாரண்யத்தில் சக்கரகுளம் என்று ஒன்று உள்ளது. அதில் என்ன ஆகும் என்றால் நான் கண்ணாலே பார்த்தேன். அதில் சாயங்காலம் ஆக அதில் நீர் ரொம்பிக்கொண்டே வரும். எப்படி என்றால் காற்றால் பார்த்தா உங்களுக்கு நீர் ரொம்ப வடிஞ்சு காண்பீர்கள் அந்த குளத்தில்.
அது சாயங்காலம் ஆக ஆக இன்றும் அது ஒரு ரகசியமாகவே இருக்கின்றது. எங்கேருந்து இவ்வளவு நீர் வருகின்றது என்று சாயங்காலமாக ஆக அது தலைக்கு மேல் அந்த நீர் வந்து சேரும் அந்த சக்கரத்தில். அப்படி ஒரு விசேஷம் அதில். அது அவ்வளோ ஒரு விசேஷமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு சமமானது தான் இந்த ஸ்ரீரங்கம் என்ற ஸ்தலம் அங்கே இருக்கிறது. நான் சொல்கிற மாதிரி பெருமாள் ஸ்வயமாகவே அங்கே அவதரித்து ஸ்வயமாகவே இருக்கார். இந்த சிலையை எந்த சிற்பியும் சிலையாக இது பண்ணவில்லை, வடிக்கவில்லை. இது ஸ்வயம்பூவாக வந்த மகாவிஷ்ணு தான். அந்த மாதிரி இந்த ஸ்தலத்துக்கு அப்படி ஒரு விசேஷம். தபவர்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிகள் என்று இங்கே வந்து இருந்து தபம் பண்ணி மோட்சத்தை கூட அடைந்த இடம் இது. அவ்வளோ விசேஷமான இடம் இது. நாகதோஷங்கள் உள்ளவர்கள் கூட வந்தால் நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அப்படி ஒரு இடம் இது. தெற்கே நோக்கி பெருமாள் சயனத்தில் உள்ளார். விபீஷ்ணர் கொண்டு வந்தார் இந்த ரங்கநாதர் சிலையை. பிறகு அது வளர்ந்து கொண்டு அங்கேயே பெருமாள் அங்கே இருந்துட்டால் அந்த இடம்தான் ஸ்ரீரங்கம் என்று பெயர் பெற்றது. ஸ்ரீலங்கைக்கு செல்றாத இந்த இடத்தை அவர் தனது என்று அமைத்து கொண்டு அங்கேயே பெரியவராக வளர்ந்து இன்றைக்கும் கோடானி கோட பக்தர்களுக்கு அவர் அருள் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் இது மகா விசேஷமான இடம் இது. விபீஷ்ணனுக்கு மகா வருத்தம் வந்து பெருமாளிடம் சென்று ஏன் இங்கே தங்க விட்டீர்கள் என்று ஸ்ரீரங்கரை கேட்க போது, நான் இங்கே இருந்தாலும் என் கண்ணு தெற்கை நோக்கி இருக்கும், அதனால் கவலையை விடு, நான் எப்பொழுதும் நான் உன்னை ரட்சிக்கொண்டு இருப்பேன் என்று விபீஷணனுக்கு அவர் அருள் தந்த இடம் இது. அந்த மாதிரி பெருமாள் புகழை எடுத்து ஆழ்வார்கள் பாடின இடம் இது. அந்த மாதிரி மகா பெரும் விசேஷங்கள் நடந்த இந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு போக வேண்டும். என்னவென்றால் காவேரி விராஜசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் ஸ்ரீ வாசுதேவ பங்கசேஷ பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவகாரம் வேதஸ்ருங்கம் மகாத்பூதம் ஸ்ரீரங்கஸ்ய பகவான் பிராணவர்த்த பிரகாஷः. ஆஹாஹா, காவேரி நதிக்கரையில் என்ன அழகாக இந்த கோவில் இருக்கின்றது. வைகுண்டம்தான், பூலோக வைகுண்டம் அது. மகாவிஷ்ணு இருக்கிற இடத்தில் இருந்தால் என்ன கவலை. மகா பெரும் இன்பத்தை தரக்கூடிய ஸ்தலம் அது. அது மாதிரி அங்கே போனால் என்னவென்று நான் சொல்வேன் என்றால், ஒரு நாள் 2 நாள் என்று போகாதீர்கள். அங்கே இருந்தால் ஒரு 4 நாள் இல்லை, ஒரு வாரம் அப்படி தங்கி இருந்து ஒரு மகாவிசேஷமான பெரிய கோவில் அது. அதில் அமைதியாக ஒரு சன்னதியும் தங்கி இருந்து அந்த ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவை எப்போதான் உணர முடியும். யாரோ சொல்லியிருக்கிறார்கள் ஜோசிகாரர்கள், நான் கோவிலுக்கு சென்று ரங்கரை நான் தரிசித்து வந்து விட்டேன், என் பாவங்கள் தீர்ந்து விட்டது. அது ஒரு பங்கு. நிச்சயமாக ரங்கருக்கு உண்மையான பக்தி இருந்தால் அவரே ஓடி வந்து பாவத்தை தீர்ப்பார். மகா கருணாமகி, விசேஷங்கள் அற்புதங்கள் பல கூடி. ஆனாலும் ஒரு ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுடன் சென்று மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த பரமாத்மாவை தியானம் செய்து இருந்தால் ஸ்வர்கலோகத்தில் இருக்கும்போது சொர்க்கலோகமே கிடைத்த ஒரு அனுபவம். நான் அடிக்கடி செல்வேன் என் தாயாருடன். சென்று அங்கே ஒரு 4 நாள் 1 வாரம் என்று உலகத்தை மறந்து அந்த ரங்கரை தரிசித்து நிம்மதியாக வருவேன். அங்கே மடபலி என்று ஒரு இடம் இருக்கிறது. நிறைய இடம், பிறகு நிறைய இடம் இருக்கின்றது சாப்பாட்டுக்கு. அந்த இடத்திலெல்லாம் சென்றால் சாப்பாடு கிடைக்கும். ஆனால் எனக்கு விசேஷம், கோவிலிலே உங்களுக்கு தொத்தியானம் கிடைக்கும், புளியோரை கிடைக்கும், பிறகு தித்திக்கிற பண்டங்கள் நிறைய விற்பார்கள். மகாபெரும் பிரசாதம் நான் கோவிலில் தான் உண்ணுவேன். எனக்கு தொத்தியானம் என்றால் மகாபெரும் உயிரே. எனக்கு அவ்வளவு ஆனந்தமாக அது கிடைக்கும். புளியோரையும் நன்றாக இருக்கும். பிறகு ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஸ்லோகங்கள் சொல்லி அங்கே கருடாழ்வார் ரொம்ப அழகாக
அங்கே ரங்கர் சன்னதிக்கு எதிர் கருடாழ்வார் ரொம்ப அழகாக இருப்பார். வேணும் என்றால் ஸ்பெஷல் டிக்கெட்டும் கிடைக்கின்றது. 500 ரூபாய்க்கு தந்தால் ஸ்பெஷல் டிக்கெட் ஒன்று, 100 ரூபாய் டிக்கெட்டும் கிடைக்கும். இல்லை தர்ம சேவையும் பண்ணால் விடிகாலையில் போனோம், காலங்கர்த்தால் போனால் தர்ம சேவையில் பகவானை சேவிச்சிட்டு வரலாம். ரங்க விமானம் உள்ளது, தங்கத்தில் ரொம்ப அழகாக காண்பப்படும். பிறகு அழகான பூங்கா உள்ளது, பூச்செடி எல்லாம் ரொம்ப அழகான பூங்கா உள்ளது, குளம் உள்ளது. அந்த மாதிரி கோவிலில் மகாபெரும் விசேஷங்கள் எல்லாம் உள்ளது. வைஷ்ணவர்களாக பிறந்தால் நீங்கள் நிச்சயமாக அந்த கோவிலுக்கு சென்று வர வேண்டும். இன்னும் பல விசேஷங்கள் உள்ளது. என்னவென்றால் அதில் ஆண்டாள், பெரியாழ்வார், குலசேத்திர ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், தொண்டராதிப்பொடி ஆழ்வார், திருப்பள் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், நம்பாழ்வார் என்று பல ஆழ்வார்கள் பெருமாள் புகழ்களை பாடின இடம் இது. பெரிய ஆச்சாரியர்கள் இருந்து பெருமாள் புகழை பாடினவர்கள். பாதுகா சஹஸ்ரம் 1008 ஸ்லோகங்கள் இங்கே நடந்தது. பெருமாளில் திவ்யமணி, ஸ்ரீரங்கர் திவ்யமணி பாதுகையை நீங்கள் வெளியில் விட்டுட்டு நீங்கள் போய் ஒரு பக்கமாக இருந்து சேவிக்கலாம். அவ்வளோ பெரிய விசேஷமான இந்த இடம். போனால் காவேரியும் நீங்கள் தரிசித்து சேவிச்சிட்டு வரலாம். அப்படி ஒரு விசேஷமான ஸ்தலம். இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். எல்லோருக்கும் என் ஸ்ரீ கிருஷ்ணரால் நன்மைகள் உண்டாகட்டும். உங்களுக்கு பிடித்து கொண்டே இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.